வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். தலைப்புச் செய்திகள். மீரட் மெட்ரோ ரயில் நமோ பாரத் ரயில்களை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 12,930 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களும் தொடங்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா பிரேசில் இடையேயான வர்த்தகம் நிலையான வளர்ச்சியை அடைந்து வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகை. மதுரையில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை சிலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். புதுதில்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு இந்திய இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும். மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பேட்டி. மதுரை தமுகம் மைதானத்திலிருந்து நெல்பேட்டை வரை கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். திமுகவின் பொய்யான வாக்குறுதிகளை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. உலக நாடுகளுக்கான இறக்குமதி வரி மேலும் அதிகரிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் நடவடிக்கை. ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி சூப்பர் 8 சுற்றில் இலங்கை, இங்கிலாந்து, இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் செல்கிறார். மீரட் அருகே சதாப்தி நகரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மீரட் மெட்ரோ ரயில் மற்றும் நமோ பாரத் ரயில் சேவையை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். பின்னர் மீரட் தெற்கு ரயில் நிலையத்திற்கு மெட்ரோ ரயிலில் பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார். தொடர்ந்து நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிறைவேற்றப்பட உள்ள 12,930 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். தில்லி மீரட் இடையே 82 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் சேவை உருவாக்கப்பட்டுள்ளது. நமோ பாரத் வழித்தடத்தில் முதன்முறையாக இந்த சேவை இயக்கப்படுகிறது. மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த மெட்ரோ ரயில் இயக்கப்படும். காசியாபாத், மோதி நகர், மீரட் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை தலைநகர் தில்லியுடன் இணைக்கும் வகையில் இந்த சேவை உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் மீரட் மெட்ரோ ரயில் சேவைகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி மூலம் இன்று ஒலிபரப்பாகிறது. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் வானொலி மூலம் பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருகிறார். இந்த மாதம் 131வது ஒளிபரப்பாக இன்று காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. பிரதமரின் இந்த உரை வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் அனைத்து அலைவரிசைகளிலும் இடம்பெறும். தவிர அகில இந்திய வானொலியின் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர், மொபைல் செயலி மற்றும் வானொலி, தூர்தர்ஷன் மற்றும் பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அனைத்து யூடியூப் சேனல்களிலும் ஒலிபரப்பப்படுகிறது. பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து மாநில மொழிகளிலான உரை இடம்பெறுகிறது. இந்தியா தனது வளர்ச்சி இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியா சிப் நிறுவனத்திற்கு காணொலி மூலம் பிரதமர் அடிக்கல் நாட்டி வைத்தார். அப்போது பேசிய அவர், வளர்ச்சியை நோக்கி முன்னேறி வரும் இந்தியா 2026 தொடக்கம் முதல் தனது வேகத்தை அதிகரித்துள்ளதாக கூறினார். புதுதில்லி செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு மூலம் இந்தியாவின் திறமையை உலகம் கண்டுகொண்டதாக தெரிவித்தார்.
HCL மற்றும் ஃபாக்ஸ்கான் நிறுவனங்கள் இணைந்து தொடங்கும் இந்த தொழிற்சாலை உத்தரப்பிரதேசத்தை தொழில்நுட்ப சக்தியின் மையமாக மாற்றும் என்றார். आज भारत विकसित होने के लक्ष्य पर बहुत तेजी से काम कर रहा है और मैंने लाल किले से भी कहा है, भारत के पास रुकने का, थमने का समय नहीं है। साल 2026 की शुरुआत से ही भारत ने अपनी कदम ताल और तेज कर दी है। 12 जनवरी को विकसित भारत यंग लीडर्स डायलॉग से देश के लाखों युवा जुड़े। 16 जनवरी को हमने नेशनल स्टार्टअप डे मनाया। भारत की स्टार्टअप क्रांति को नई ऊर्जा दी। जनवरी में ही हुई इंडिया एनर्जी समिट में भारत ने अपने सामर्थ्य से दुनिया का ध्यान खींचा। फिर विकसित भारत को नई गति देने वाला बजट आया और अब ये सप्ताह भी भारत के लिए ऐतिहासिक सिद्ध हो रहा है। ग्लोबल AI इम्पैक्ट समिट में दुनिया के अनेक देशों के राष्ट्राध्यक्ष, टेक्नोलॉजी जगत के दिग्गज सभी दिल्ली में जुटे थे। इस समिट में दुनिया ने भारत के AI सामर्थ्य को देखा, हमारे विजन को समझा और सराहा। முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், நாட்டின் மின்னணு பொருள் உற்பத்தி 12 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். जस्ट 12 वर्षों में 11.5 वर्षों में माननीय प्रधानमंत्री जी ने किस तरह से देश को इलेक्ट्रॉनिक्स में एक पावर हाउस की तरह स्थापित कर दिया है। जहां देश में इलेक्ट्रॉनिक्स मैन्युफैक्चरिंग नगण्य थी, आज 12 लाख करोड़ रुपए की इलेक्ट्रॉनिक्स मैन्युफैक्चरिंग है और जो भारत से एक्सपोर्ट होते हैं उसमें इलेक्ट्रॉनिक्स मैन्युफैक्चरिंग का नंबर 3रे स्थान पे पहुंच। இந்தியா பிரேசில் இடையேயான வர்த்தகம் நிலையான வளர்ச்சியை அடைந்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வாவுக்கு குடியரசுத் தலைவர் விருந்தளித்து கௌரவித்தார். அப்போது பேசிய திரௌபதி முர்மு, செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பங்கேற்று மதிப்புமிக்க பங்களிப்பை அளித்ததற்காக பிரேசில் அதிபருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கடந்த ஆண்டு பிரேசிலில் பிரிக்ஸ் மற்றும் கார்பன் உமிழ்வு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதற்கு தமது வாழ்த்துக்களையும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துக் கொண்டார். இந்தியா பிரேசில் இடையே வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதுடன் நிலையான வளர்ச்சியடைந்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். आज भारत और ब्राजील विश्व के 2 सबसे बड़े लोकतंत्रों के रूप में साथ खड़े। हम ग्लोबल साउथ की अग्रणी आवाज है जो ऐसे विश्व के लिए कार्यरत है जहां कोई भी बच्चा भूखा न सोए। साझा मूल्यों से परे भारत और ब्राजील एक स्ट्रेटेजिक पार्टनरशिप से जुड़े जो प्रत्येक वर्षों और सशक्त हो रहे हैं। आप हम केवल वैश्विक राजनीति और व्यापार में ही साझेदार नहीं है बल्कि भविष्य को आकार देने में भी भागीदार है. இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் இடையேயான வர்த்தகம் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் $30 பில்லியன் என்ற அளவை எட்டும் வகையில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கிழக்கு நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலாளர் குமரன் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசினார். இந்தியா வந்துள்ள பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வாவுடன் வர்த்தகம் தொடர்பான ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக இலக்கு போதிய அளவில் இல்லை என்றும் தற்போது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
எண்ணெய், எரிவாயு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பிரேசில் செயற்கைக்கோள்களை ஏவுதல், செயற்கைக்கோள்கள் தயாரிப்பில் இணைந்து செயல்படுதல் போன்ற பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாகவும் குமரன் தெரிவித்தார். India holds the presidency of BRICS this year, and Brazil is an important strategic partner and a key member of BRICS. During the meeting today at Hyderabad House, PM and President Lula held bilateral conversations and exchanged views on bilateral, regional and global issues of mutual interest, including cooperation in multilateral fora, the need to reform global governance, and matters of importance to the global south. The state visit gave the leaders an opportunity to review the entire gamut of our partnership, including trade and investments, oil and gas, renewable energy, mining and critical minerals, defense and security, agriculture and livestock, healthcare and traditional medicine, tourism, space, science and technology, including digital public infrastructure, as well as people-to-people relations. குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். மதுரை வண்டியூரில் அமைக்கப்பட உள்ள வ.உ. சிதம்பரம் பிள்ளை சிலைக்கு சி.பி. ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் திருக்கோஷ்டியூரில் உள்ள சௌமிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அவர் வழிபடுகிறார். சிவகங்கையில் உள்ள ராணி வேலு நாச்சியார் அரண்மனையையும் குடியரசு துணைத் தலைவர் பார்வையிடுகிறார். மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் குறித்த புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் விஜய் கோயல் எழுதிய அடல் பிகாரி வாஜ்பாய் சாகாவரம் பெற்ற அரசியல் மேதை என்ற புத்தகத்தை சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், நாட்டின் தலைசிறந்த தலைவர்களில் ஒருவரான பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் புகழுக்கு இந்த புத்தகம் பொருத்தமான அஞ்சலியாக அமைந்துள்ளது என்று கூறினார். ஒரு அரசியல் மேதைக்கு அளிக்கப்படும் மரியாதையாக இந்த புத்தகம் அமைந்துள்ளதாகவும் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். This book is not merely a collection of photographs and memories. It is a tribute to the statesman whose life continues to inspire generations. Adalji's journey from a young parliamentarian to leading the nation as the Prime Minister reflects the strength of Indian democracy itself. In an era of intense political contest, he earned respect across party lines. A tribute to his integrity and inclusive spirit, Adalji was not just a Prime Minister. He was a poet, a visionary, a parliamentarian par excellence, and above all, a compassionate human being. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுச்சேரியில் வெல்லப்போவது யார்? மக்களின் நாடி துடிப்பு என்ன? எல்லோருக்கும் வேலை கொடுக்க முடியும் என்பது யாரால முடியாது. ஆனால் எல்லோருக்கும் நலத்திட்ட உதவிகளை தர முடியுமா? நடத்தி காட்டியிருக்கிறது இந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி. 1000 ரூபாய் திட்டம் பெண்கள் கல்லூரிக்கு செல்வதற்கு, அவர்களுக்கு 1000 ரூபாய் திட்டம். நான் முதல்வர் திட்டம், இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்று போயிருக்கிறார். ஸ்கூலுக்கு போற குழந்தைக்கு பாதுகாப்பு முடியாத ஆட்சி. காலேஜுக்கு போறாங்க, பாலியல் வன்கொடுமை 3 மாசமா போராடுறாங்க. ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர் திரும்பி பார்த்துருக்கீங்களா? அரசியல்வாதிகள்ட்ட உள்ள அத்தனை லிக்கர் வாரியம், அதாவது வெதர் ரெஸ்டோ பாரா இருக்கட்டும், வெதர் பாரா இருக்கட்டும், சரண்டர் பண்ண துணிச்சல் இருக்கா? இன்னைக்கு எல்லாமே புதுச்சேரி மாநிலம் முழுக்க கஞ்சா, மது, போதை, கலாச்சாரம் தலைவிரிச்சாடுது. சனி ஞாயிறுல பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்து ஆட்கள் உள்ள வந்துட்டா. மது கடையெல்லாம் ஒழிச்சிடுறாங்க. மது கடையெல்லாம் ஒழிக்கணும். மதுவை பத்தி பேசவே கிடையாது. கல்லு மரத்துல அவரே ஏறுவாராம் சீமான, அவரே கல்லு குடிப்பாராம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் கல்லு குடிங்க. அப்ப கல்லு வந்து மதுல இருந்து எடுத்துட்டீங்களா? மக்கள் தீர்ப்பு 2026 டிடி தமிழ் நடத்திய பிரம்மாண்ட விவாத நிகழ்ச்சி பாகம் 2 இம்மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9:05 மணிக்கு உங்கள் டிடி தமிழில் காணத் தவறாதீர்கள்.
பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் இயற்கை பேரிடர் ஏற்படும் நிலைகளில் விவசாயிகளுக்கு காப்பீட்டின் மூலம் நிதி பாதுகாப்பு அளிக்கும் ஒரு முயற்சி. சுலபமாக பயிர் காப்பீட்டு செய்ய வாய்ப்புள்ளதால் நம்பிக்கை அதிகரிக்கிறது. मेरी पॉलिसी मेरे हाथ. पीएम फसल बीमा योजना से करीब 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले. என் பேர் ஸ்ரீ பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளத்தாலுக்கா பக்கத்தில் இருக்கிற வடக்கம்பி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு போகணும். ஒரு உதவியாகவே ரொம்ப சௌகரியமாகவும் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு அறுவடை பண்ண முடியாம என் பாலிசி என் கையில் திட்டத்தின் கீழ் காப்பீட்டு நிறுவனங்கள் உங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசியை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து தருகின்றன. உங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசியை பற்றி மேலும் அறிய உங்கள் கிராமத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு முகாம் அல்லது பயிர் காப்பீட்டு பள்ளிக்கு வருகை தரவும். பயிர் காப்பீடு தொடர்பான தகவலுக்கு கிருஷி ரக்ஷக் போர்ட்டல் மற்றும் ஹெல்ப்லைன் எண் 14447 அழைக்கவும். பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது குடும்பத்தினருடன் நேற்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கோரி பொதுமக்கள் வரும் 23ஆம் தேதி வீடுகளில் கந்தசஷ்டி கவசம் பாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் திருப்பரங்குன்றத்தில் அந்த இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒவ்வொரு வீடுகள் தெருக்கள்லையும் கூட நாம் அனைவரும் இணைந்து கந்தசஷ்டி பாராயணம் பாட வேண்டும் என்பது நம்முடைய இந்து முன்னணி அனைத்து இயக்கங்களின் சார்பாக பொதுமக்களுக்கு கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம அங்கே திருப்பரங்குன்றத்தில் வருகிற கார்த்திகை தீபத்தன்னைக்கு அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவை கூட இன்னும் மதிக்காமல் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. வர 23ஆம் தேதி அன்றைக்கு கந்தசஷ்டி கவசத்தை பாடுவோம் என பொதுமக்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வரும் மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளதாக அவர் தெரிவித்தார். தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணி முடிவுகள் அந்தந்த கட்சிகளின் விருப்பம் என குறிப்பிட்ட அவர் ஊழல் புகார்களில் சிக்கியுள்ள திமுக அமைச்சர்கள் மீது முதல்வர் நடவடிக்கை எடுக்காமல் குற்றவாளிகளுக்கு துணை போவதாக குற்றம் சாட்டினார். வருகிற 1ஆம் தேதி அன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய மதுரைக்கு வர இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறாங்க. எப்படி மதுராந்தகத்தில் போன மாதம் ஒரு மிக பிரம்மாண்டம் எழுச்சியான ஒரு மிகப்பெரிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் நடந்தது. அதே போல் இப்போ மதுரையில் வருகிற 1ஆம் தேதி அன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் அண்ணன் டிடிவி அவர்களும் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களும் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டு ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் ஏற்கனவே நம்மளுடைய மதுராந்தகம் பொதுக்கூட்டத்திலேயே திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு திமுக அரசாங்கம் வீட்டுக்கு செல்வதற்கான ஒரு வழியை அந்த கூட்டம் கொடுத்திருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போகும். மதுரையில் புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். தமுகம் மைதானம் முதல் நெல்பேட்டை வரை சுமார் 213 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த புதிய மேம்பாலத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் அதில் பயணம் செய்தார். தொடர்ந்து திருமங்கலத்தில் அமைக்கப்பட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் மேம்பாலத்தையும் சிவகங்கையில் நிறுவப்பட்டுள்ள மருது சகோதரர்களின் சிலையையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார்.
விழாவில் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையிலான குறும்படங்கள் திரையிடப்பட்டன. திமுகவின் பொய்யான வாக்குறுதிகளை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூர் மற்றும் ஆவடி பகுதியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திமுக ஆட்சியில் விலைவாசி அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்று குறை கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திமுகவின் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக வரும் சட்டப்பேரவைத் தேர்தல் அமையும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டு இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நடக்குதில்ல, உண்மைதானே? எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இன்றைக்கு இளைஞர்களை, மாணவர்களை, பொதுமக்களுக்கு போதைக்கு அடிமையாக்கிய துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். தமிழகத்தில் இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய அரசாக திமுக அரசு மாறியிருப்பதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பதை கண்டித்து கோவையில் பாஜக மகளிர் அணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அவர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி ஸ்ரீனிவாசன் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் போதைக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்துள்ளதாக குறை கூறினார். கடந்த 5 வருடங்களாக தமிழகத்தில் போதைக்கு அடிமையானவர்கள் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஒருபுறம் டாஸ்மாக் கடைகளை வேறு வேறு பெயர்களிலே சோசியல் கிளப், 24/7 அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் லிக்கர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்று மிக மிக சாதாரணமாகிவிட்டது. ஆக டாஸ்மாக்கினால் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்று தங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக இப்போது பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் முதல் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்தை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தருமபுரி சிப்காட்டில் இதுவரையில் ஒரு நிறுவனம் கூட தொழில் தொடங்கவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்டம் வெள்ளாளப்பட்டி ஊராட்சியில் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் 1,14 லட்சம் ரூபாய் மதிப்பில் திருமண மண்டபம், உணவருந்தும் கூடம், சுகாதார வளாகம் ஆகியவை கட்டி முடிக்கப்பட்டது. இதனை திறந்து வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, தருமபுரி மாவட்டம் தடங்கத்தில் அறிவிக்கப்பட்ட சிப்காட் 3 முறை திறக்கப்பட்டது என்றும், ஆனால் இதுவரை ஒரு நிறுவனம் கூட அதில் துவங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் பெண்கள் ஆண்டு முழுவதும் பாதிக்கப்படுவதாகவும் அதற்கு பணம் கொடுப்பது தீர்வாகாது என்றும் கூறினார். கஞ்சா ஊழல் புகழ் திமுக ஆட்சியை தமிழகத்தில் முடிவுக்கு கொண்டுவர உள்துறை அமைச்சர் அமித்ஷா முயற்சி செய்து வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 50,000 ரூபாய் அல்ல, வீட்டிற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் வரும் தேர்தலில் திமுகவை மக்கள் தோற்கடிப்பார்கள் என்று உறுதிபட தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சியையும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியையும் தமிழகத்தில் கொண்டுவர உள்ளதாகவும் டிடிவி தினகரன் கூறினார். பிரதமரின் தமிழக வருகை தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்யும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய அரசாக தமிழக அரசுதான் உள்ளது என்றும், இதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை என்றும் விமர்சித்தார். திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்த போதும் அதனை விசாரிக்காமல் திமுக அரசு காலம் தாழ்த்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திமுக அரசு ஊழல் நிறைந்த ஆட்சியாக உள்ளது என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் நலப்பிரிவு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய பாஜக ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் நலப்பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளர் மாரியப்பன்,
பிரதமர் நரேந்திர மோடி ஏழை எளிய மக்களின் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி முதன்மை நாடாக மாற்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மத்திய அரசு நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்துள்ளது என்றும் இந்த திட்டங்களால் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து மக்களின் வருமானமும் அதிகரிக்கும், வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் என்று கூறினார். இதேபோல வேலூரில் போதைப் பொருட்களுக்கு எதிராக திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் நாகராஜன், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்று தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே விரைவு ரயிலில் பெண்கள் பெட்டியில் தாயுடன் ஏறி பெண்களை தாக்கிய 17 வயது சிறுவனால் பயணிகள் அச்சமடைந்தனர். கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரை சேர்ந்த பிரியங்கா என்பவர் தனது மகனுடன் சென்னையிலிருந்து மங்களூர் செல்லும் வெஸ்ட் கோஸ்ட் விரைவு ரயில் மூலம் ஜோலார்பேட்டை செல்வதற்காக பெண்களுக்கான பெட்டியில் ஏறியுள்ளார். அப்போது சிறுவனை ஏற்ற மறுப்பு தெரிவித்து அப்பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது கைகலப்பாக மாறிய நிலையில் அந்த சிறுவன் ரயிலில் இருந்த பயணிகளை தாக்கியுள்ளார். இதனையடுத்து அந்த சிறுவனை பயணிகள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதனிடையே சிறுவன் ரயில் பெட்டியில் பெண்களை தாக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. நெல்லையில் நடைபெற்று வரும் 9வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் மாணவ மாணவிகள் யோகாசனங்களை செய்தபடியே புத்தகங்களை வாசித்து பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் 9வது பொருணை நெல்லை புத்தக திருவிழா நெல்லை மாநகராட்சி வர்த்தக மைய வளாகத்தில் கடந்த 10ஆம் தேதி தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. புத்தக திருவிழாவிற்கு வரும் பொதுமக்களையும் மாணவர்களையும் கவரும் வகையிலும் வாசிப்பு பழக்கத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையிலும் தினமும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக நெல்லை யோகா அமைப்புகள் ஒன்றிணைந்து நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. உடலுக்கு யோகா, உள்ளத்திற்கு புத்தகம் என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில் யோகாசனம் செய்து கொண்டே புத்தகம் வாசிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 25க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மிக கடினமான ஆசனங்களை செய்து காட்டி அசத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் போழுவாம்பட்டி வனச்சரகத்திற்குட்பட்ட பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் மலைக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய சென்ற திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பக்தர் ஒருவர் மலையேற்றத்தின் போது உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் எடாங்கி மங்கலம் பகுதியை சேர்ந்த தேசிங்கராஜன் வெள்ளியங்கிரி மலையேறி சென்றபோது 5வது மலையில் உள்ள ஒட்டஞ்சித்தர் சமாதி அருகே திடீரென சுயநினைவின்றி விழுந்துள்ளார். இதனையடுத்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் முன்னதாகவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். உலக நாடுகளுக்கான இறக்குமதி வரியை மேலும் 10%லிருந்து 15% உயர்த்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டம் ஒரு அதிபருக்கு இறக்குமதிக்கான வரிகளை அறிமுகப்படுத்த அதிகாரம் அளிக்கவில்லை என்றும் டிரம்ப் விதித்த இறக்குமதி வரிகள் செல்லாது என்றும் அமெரிக்க உச்சநீதிமன்றம் 2 தினங்களுக்கு முன்பு உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பால் அதிருப்தியடைந்த அதிபர் டிரம்ப் முக்கிய தேசிய பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் தொடர்பான வரிகள் தடையின்றி தொடரும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த தீர்ப்பு மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டார். வருவாயை ஈட்டவும் தனது பொருளாதார உத்தியை தொடரவும் தற்போது வலுவான மாற்று வழிகள் உள்ளன என்று டிரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதற்கிடையே உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து மேலும் 10% வரி விதிப்பை அறிவித்த டிரம்ப் தற்போது அதனை 15% உயர்த்தியுள்ளார். பங்களாதேஷில் புதிய அரசு பொறுப்பேற்ற பின்னர் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 2வது வாரத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பங்களாதேஷில் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் PNP கட்சி வெற்றி பெற்று அக்கட்சியின் தலைவர் தாரிக் ரஹ்மான் பிரதமராக பதவியேற்றார். இந்நிலையில் 13வது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் மார்ச் 12ஆம் தேதி வாக்கில் தொடங்கும் என்று PNP செய்தி தொடர்பாளர் சலாஹுதீன் அகமது தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 17 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது.
ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்றது. முதல் ஆட்டத்தில் இந்தியாவும், இரண்டாவது ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றன. மூன்றாவது T20 போட்டி அடிலைட் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய மகளிர் அணி முதலில் பேட்டிங் செய்தது. 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்தது. இந்திய அணி தரப்பில் அதிகபட்சமாக ஸ்மிருதி மந்தனா 82 ரன்னும், ஜெமிமா 59 ரன்னும் எடுத்தனர். இதனையடுத்து 177 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய ஆஸ்திரேலிய மகளிர் அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. இதன் மூலம் 17 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.